ரஜினி கமல் இணையும் படத்தோட இயக்குனர் யாருன்றது கடைசியில் ஒரு வழியாக முடிவு செஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே. இதில் லோகேஷ் கனகராஜ் 2 பேருமே சேர்த்து கழட்டி விட்டுருக்காங்க. இதற்கு காரணம் அவர் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்க போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தோட ரிசல்ட் ரஜினிக்கு அவ்வளோவா திருப்திகரமாக இல்லை. இதனாலே கமல் என்னதான் லோகேஷ் கனகராஜ் இயக்குவதற்கு விருப்பமாக இருந்தாலும் ரஜினிக்கு அதில் உடன்படலை. அதில் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தார். கடைசியில் லோகேஷ் கனகராஜ் கிடையாதுன்னு முடிவு செஞ்சுட்டார். சமீபத்தில் ஏர்போர்ட்லேயோ அவர் சொல்லியிருப்பார், டைரக்டர் இன்னும் முடிவு செய்யலைன்னு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா எல்லோரும் சொன்னது நெல்சன் தான் ரஜினி கமல் இணையம் படத்தை இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பேச்சுக்களும் அடிபட்டது. ஜெயிலர் 2 படம் முடிந்தவருக்கு அவர் இயக்குவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவரும் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்போ வேறு யார் தான் சொன்னீங்கன்னா 30 ஆண்டுகள் கழித்து இருவருமே வச்சு இயக்க போகிறாரு. அந்த டைரக்டர் ரஜினி கூட அருணாச்சலம்ன்ற படத்தை இயக்கியிருந்தார். அதே போல் கமலை வைத்து அன்பே சிவன்ற படத்தையும் இயக்கியிருந்தார். வேறு யாரும் கிடையாது, சுந்தர் சி அவர்கள் தான். சுந்தர் சி அவர்கள் தற்பொழுது மூக்குத்தி அம்மன் 2ன்ற படத்தை இயக்கி கொண்டு இருக்காரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரஜினி கமலோட படத்தை இயக்குவதற்கு தயாராகிடுவார். ஜனவரி மாதத்துலேருந்து ஷூட்டிங்க்கு கிளம்பிடுவாங்கன்னு பேச்சுக்களும் அடிபடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்களத்தில் கதை சுந்தர்சியோட கதை கிடையாது. கதை வேறு இடத்துல தான் வாங்கியிருக்காங்க. அந்த படத்தை இயக்கிறது சுந்தர்சி மட்டும்தான். சுந்தர்சி ரெக்கமெண்ட் பண்ணதே சிபாரிச்சதே பார்த்திங்கன்னா ரஜினி தான். ஏன்னா சுந்தர்சி கமர்ஷியலாக படம் எடுக்கக்கூடியவர். அதே சமயத்தில் அந்த படம் ஹிட்டாகும் வகையில் எடுக்கக்கூடியவர். அதில் அவருடைய படத்தில் எல்லா படத்துலையுமே பார்த்திங்கன்னா காமெடி தான் அதிக அளவுக்கு பேசப்படும். அந்த அளவுக்கு காமெடிக்காகவே அந்த படம் ஹிட் ஆகிடும். அந்தளவுக்கு காமெடி சூப்பர் ஹிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் படத்தை முடிக்கக்கூடியவர் வேறு யாராலும் முடியாது. அந்தளவுக்கு ஒரே மாதத்தில் படத்தை முடிச்சு கொடுத்துருவார். இதனால தான் ரஜினி அவர்களே சுந்தர்சி அவர்களே ரெக்கமெண்ட் பண்ணார். ஏன்னா கூடிய விரைவிலே படத்தை முடிச்சு கொடுத்துருவார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் தொடர் விடுமுறை, அதுவும் 2 மாதம் பள்ளி கல்லூரி விடுமுறைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரஜினி கமலோட படத்தை எதிர்பார்க்கலாம்னு தோணுது. கதை வேறு இடத்துலேருந்து வாங்கியிருந்தாலும் கதையை டெவலப் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா சுந்தர்சி அவர்கள் கூட எஸ்பி முத்துராமன் அவர்களும் அதே போல் கலைஞானம் இருவருமே சேர்ந்து கதையோட டிஸ்கஷனில் இருப்பாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எதுக்கு ரஜினி கமலன்றது எவ்வளோ வருடம் கழித்து 2 பேரும் இணைகிறாங்க. இந்த படத்தை நல்லா டைம் எடுத்து நல்லா பண்ணலாமே, எதுக்கு இவ்வளோ அவசரமாக பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கமலே பார்த்திங்கன்னா தக்லைஃப் படத்தில் எனக்கு 168 கோடி வரைக்கும் நஷ்டமாயிடுச்சுன்னு ரஜினிகிட்ட மட்டும் சாதாரணமாக பேசும்பொழுது சொல்லியிருக்காரு. அதனால் ரஜினிக்கு கமலுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும் தன் நண்பர் அதுக்காக அவருக்காவது எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த முடிவை ரஜினியே எடுத்திருக்காரு. ரஜினி சுந்தர்சி இயக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது கமலும் சரின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு சரினா எனக்கும் சரி தான், நம்ம 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு நடித்தா போதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இந்த படத்தை கமலுடைய நிறுவனமும் அதே போல் ரெட் ஜெயின்ஸ் நிறுவனம் 2 பேரும் சேர்ந்து தான் தயாரிக்க இருந்தது. ஆனால் படத்தோட பட்ஜெட் எப்படியும் குறைவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கமலுடைய நிறுவனமே இந்த படத்தை இயக்குவதற்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தத்தில் அடுத்த வருடமே கூடிய விரைவில் ரஜினி கமலோட படத்தை எதிர்பார்க்கலாம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.